والصلاة والسلام على أشرف المرسلين نبينا محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை சுவைத்துத்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லித் தருவதை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே மதமே இல்லை என்று சொல்பவனும் கூட மரணம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை உறுதியாக சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான் இந்த மரணம் என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இங்கே நாங்கள் ஒரு ஜனாசா நல்லடக்கத்திலே கலந்து கொண்டிருக்கிறோம். பள்ளி வாயிலிலே ஜனாசா தொழுகையை தொழுதுவிட்டு இந்த ஜனாசா நல்லடக்கத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற எம்மை போன்ற சகோதரர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 கீராத்து அளவு நன்மை உங்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். அந்த நேரத்திலே நபிகளாரிடத்திலே கேட்கப்படுகிறது, வமல் கீராத்து யா ரசூலல்லாஹ், கீராத் என்றால் என்ன என்று கேட்கப்படுகிற பொழுது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஹது மலை அளவுக்கு பிரமாண்டமான அளவு நன்மை உங்களுக்கு 2 மடங்காக கிடைக்கும் என்ற செய்தியை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல தோழர்களே, நபிகளார் சொன்னார்கள், ஃபஸூருஹா ஃபஇன்னஹா துதக்கிருக்குமுல் ஆஹிரா, இவ்வாறான மக்பராக்களிலே, இவ்வாறான மையவாடிகளிலே நீங்கள் அதிகமாக தரிசனம் செலுத்திக் கொள்ளுங்கள், அதிகமாக இங்கே நீங்கள் வாருங்கள். அது உங்களுக்கு மறுமை வாழ்க்கையை, மறுமைக்கு உண்டான வாழ்க்கையை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்ற செய்தியை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, இவ்வாறான மக்பராக்களுக்கு வருகின்ற பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான ஒரு துஆவை ஓதுமாறு எமக்கு சொல்லி இருக்கிறார்கள். எம்முடைய ஊர்களிலே மக்பரா மையவாடிகளிலே பெரிய ஒரு போர்டை போற்று அதிலே அரபு மொழியிலும் அதே மாதிரி தமிழ் மொழியிலும் எழுதியிருப்பார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியார் மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் அஸ்அலுல்லாஹ லனா வ லகுமுல் ஆஃபியா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், முஃமின்களாகிய முஸ்லிம்களாகிய கபர்வாசிகளே, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. நீங்கள் முந்திவிட்டீர்கள், நாங்கள் வரிசையிலே இருந்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் கியூவிலே இருந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் இன்றைக்கு மரணித்திருக்கிறீர்கள், நாளைக்கு என்னுடைய மரணம் நாளைக்கு எந்த நிலையிலே இருக்கும் என்பதை யாராலும் சொல்ல முடியாது. நாளை மறுதினமா, அல்லது இந்த நாட்டிலா, அல்லது வேற நாட்டிலா, அல்லது சொந்த நாட்டிலா என்று யாராலும் சொல்ல முடியாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுதோ, வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா வமா தத்ரி நஃப்ஸும் பிஐயி அர்லின் தமூத், இந்த உலகத்திலே பிறந்த எந்த ஒரு ஆத்மாவும் எப்பொழுது நான் மரணிக்க போகிறேன், எந்த நிலைமையில் மரணிக்க போகிறேன், எந்த இடத்தில் மரணிக்க போகிறேன் என்று யாராலும் சொல்ல முடியாது தோழர்களே. அது அல்லாஹுக்கு மாத்திரம் உரித்தான விடயம். எனவே எங்களுடைய அல்லாஹுவோடு உள்ள தொடர்பை நாங்கள் கூட்டிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறான ஜனாசாக்களை தொழுவிப்பதற்கு முன்னாலேயே நபிகளார் கேட்பார்களாம், இந்த ஜனாசாவுக்கு கடன் இருக்கிறதா, இந்த ஜனாசாவுக்கு ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருக்கிறதா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நஃப்ஸுல் முஃமினி முஅல்லகத்துன் பிதைனிஹி ஹத்தா யுக்தா அன்ஹு, ஒரு முஃமினுடைய ஜனாஸா அங்கே அவனுடைய கொடுக்கல் வாங்கலில் அவனுக்கு கடன் ஏதாவது இருந்து அந்த கடன் நிறைவேற்றப்படாமல் இருக்குமேயானால் அந்த ஜனாஸா அப்படியே ஸ்தம்பிதம் அடைந்து அப்படியே இருக்கும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிகளார் சொல்லுகிறார்கள், சில நேரத்தில் நபிகளார் அந்த ஜனாஸாவை தொழுவிக்க மறுத்திருக்கிறார்கள். இந்த ஜனாசாவுக்கு கடன் இருக்கிறது, யாராவது வந்து இந்த கடனை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்களா, அப்பொழுதுதான் நான் தொழுவிப்பேன், இல்லை என்றால் நான் தொழுவிக்க மாட்டேன் என்று சொல்கின்ற அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கொடுக்கல் வாங்கல் விடயத்தில், கடன் விடயத்திலே கரிசனை செலுத்தி இருக்கிறார்கள். மரணித்திருக்கிற இந்த சகோதரர் இலங்கையிலே கிழக்கு மாகாணத்திலே காத்தாங்குடி என்ற பிரதேசத்திலே பிறந்த இந்த சகோதரர் இன்றைக்கு இந்த கத்தாரிலே மரணித்திருக்கிறார். அவருடைய சகோதரர்கள் இருவர் இங்கே இருக்கிறார்கள். இங்கே இருக்கிறார் சகோதரர் முஷ்டாக் அவர்கள், அதே போன்று சகோதரர் ஐனுதீன் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். உங்களுக்கு யாராவது, இவர் இந்த மரணித்த சகோதரர் உங்களுக்கு கடன் ஏதாவது தர இருந்தால், அவரோடு கொடுக்கல் வாங்கல் விடயங்கள் அவர் உங்களுக்கு தர இருந்தால், முடியுமாக இருந்தால், தாராளமான மனது இருந்தால் மன்னித்து விடுங்கள், கட்டாயம் கிடையாது. அப்படி இல்லை என்றால் கட்டாயம் இங்கே சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு தொடர்பு கொண்டு கொடுக்கல் வாங்கல் விடயத்திலே நீங்கள் அதை நீங்கள் பேசி தீர்த்து கொள்ளுங்கள். அதே போன்று இந்த சகோதரருக்கு நீங்கள் ஏதாவது
கொடுக்க வேண்டியிருந்தால், கடன் ஏதாவது கொடுக்க வேண்டியிருந்தால் அதையும் அந்த குடும்பத்தோடு பேசி நீங்கள் தீர்த்து கொள்ளுங்கள். மிக முக்கியமான விடயம் இந்த ஜனாசாவுக்கு நாங்கள் செய்கின்ற விடயம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா துஃபினல் மய்யிது, இந்த ஜனாசா அடக்கப்பட்டு விட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும், இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும், உங்களுடைய சகோதரருக்காக, இங்கே மரணித்திருக்கிற சகோதரருக்காக நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள். இந்த சகோதரருடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே அழுங்கள், அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுங்கள். அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு. மிக நீண்ட துஆ. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபு மொழியிலே தான் மாத்திரம் இந்த துஆ கேட்க வேண்டும் என்று கிடையாது, நமக்கு தெரிந்த மொழியிலே நீங்கள் கேளுங்கள். அல்லாஹ் விசால தன்மையுடையவன், எல்லா விதமான விடயங்களையும் அறிந்தவன். அல்லாஹு தஆலா உங்களுக்கு மிக பெரும் பாக்கியத்தை தருவான். நாங்கள் பள்ளியிலே இருக்கின்ற பொழுது தொலைவித்த பேசிமாம் சொன்னார், என்ன தெரியுமா, இன்றைக்கு மாத்திரம் மக்ரிபுடைய தொழுகையிலே 8 ஜனாசாக்களும், இஷாவுடைய தொழுகையில் 2 ஜனாசாக்களும், மொத்தமாக 10 ஜனாசாக்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹு அக்பர். இந்த ஜனாசாவிலே கலந்து கொண்ட முழுமையான நன்மையை பெற்ற சமூகமாக நானும் நீங்களும் மாற வேண்டும். இதே நேரத்தில் எங்களோடு இருக்கின்ற சகோதரர்கள், எங்களோடு இருக்கின்ற ரூம்மேட்மாரு, எங்களோடு இருக்கின்ற ஏனைய சகோதரர்கள் இந்த ஜனாசாவிலே கலந்து கொள்ளாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை இன்றைக்கு இருக்கிறது. முடியும் என்றால் அடுத்த முறை வருகின்ற பொழுது தெரிந்தவராக இருக்கலாம், தெரியாதவராக இருக்கலாம், ஜனாசாக்களுக்கு நீங்களும் வாருங்கள், அவர்களையும் கூட்டி வாருங்கள். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அதே மாதிரி அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நீ நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லுகிறார்கள், யார் ஒருவர் அத்தால்லு அலல் கைரி கஃபாயிலிஹி, யார் ஒரு மனிதன் ஒரு நலவை காட்டி கொடுக்கிறானோ அதை அவர் செய்தவரை போன்றாவார். செய்த அந்த மனிதனுக்கு முழுமையான நன்மை கிடைக்கும், காட்டி கொடுத்த மனிதனுக்கு முழுமையான நன்மை கிடைக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே மாதிரி எங்களை நாங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் எந்த நிலைமையிலே இருக்கிறோம்? இன்றைய இந்த நிமிடத்தில் எனக்கு மரணம் வந்தால் நான் மரணத்துக்கான தயார் நிலையிலே இருக்கிறேனா? மரணத்துக்கான முழுமையான தயார் நிலையிலே இருக்கிறேனா? இன்றைக்கு நான் சுபஹ் தொழுதேனா? இன்றைக்கு நான் லுஹர் தொழுதேனா? இன்றைக்கு ஜும்மாவுடைய தினத்திலே நேரகாலத்தோடு நான் ஜும்மாவுக்கு போனேனா? அசர் ஜமாஅத்தோடு தொழுதேனா? மக்ரிபு ஜமாஅத்தோடு தொழுதேனா என்று ஒரு கணம் நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான காலகட்டத்திலே இருக்கிறோம். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த அலாமத்து ஸாஅத்து ஸுக்ரா, அதாவது இந்த மறுமை நாளுக்கான சிறிய சிறிய அடையாளங்கள் நிறையவே வந்துவிட்டன. மறுமைக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம். அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். அக்ஸிரு அக்ஸிரு திக்ரஹாதி மின் லத்தாத். இந்த உலக இன்பங்களை எல்லாம் தகர்த்தெறியக்கூடிய இந்த மரணத்தை நீங்கள் அதிகமாக ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுது வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. அல்லாஹ்வுடைய தூதர் எதை உங்களுக்கு மார்க்கமாக சொன்னார்களோ அதை மார்க்கமாக செய்யுங்கள். எதை மார்க்கமாக இது கூடாது, இது தடை செய்யப்பட்டது என்று சொல்லி இருக்கிறார்களோ அதை தவிர்த்து வாழுங்கள், படியுங்கள். தொழுகை என்றால் என்ன? ஜனாசா தொழுகை என்றால் என்ன? ஜனாசா நல்லடக்கம் என்றால் என்ன? அதுல ஓதுற துஆக்கள் என்ன? அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் ஓதக்கூடிய துஆக்கள். வாகனத்திலே ஏறுகிற பொழுது நிறைய பேர் வாகனம் யூஸ் பண்ணுகின்ற சகோதரர்களாக இருக்கிறோம். வாகனத்திலே ஓதுகிற துஆக்களை சுப்ஹானல்லதி சஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் அல்லாஹும்ம அன்த ஸாஹிபு ஃபிஸ் ஸஃபர். இப்படி இந்த நீண்ட துஆக்களை நானும் நீங்களும் பாடமாக்கி இருக்கிறோமா? இவ்வாறு துஆக்களை ஓதுங்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். அல்லாஹ்வுடைய தூதர் விருப்பமாக சொன்ன இந்த வார்த்தைகளை அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள். சிறிய திக்ருகளை சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் போன்ற இந்த திக்ருகளை ஓதிக்கொள்ளுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மாத்திரம் கிடையாது. நபிகளார் சொல்லுகிறார்கள், மன் அஹப்ப அய்யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ அய்யுன்ஸஅ லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமா. இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது பொருளாதாரத்தில் நான் நல்ல முறையிலே சிறந்து விளங்க வேண்டும். அதே மாதிரி என்னுடைய வாழ்நாள் நீடிக்கப்பட வேண்டும். 60, 70, 80 வருடங்கள் நான் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? ஃபல்யஸில் ரஹிமா. உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் சேர்ந்து நடங்கள். இன்றைக்கு நிறைய பார்க்கிறோம், சகோதரனோடு பேசுவது கிடையாது, சகோதரியோடு பேசுவது
பேசுவது கிடையாது, சொந்த உம்மாவோடு பேசுவது கிடையாது, சொந்த குடும்பத்தில் இருக்கின்ற நிறைய பேரோடு நாங்கள் உறவுகளை முறித்திருக்கிறோம். சிறிய சிறிய மிக கேவலமான காரணங்களுக்காக இன்றைக்கு உறவுகளை நாங்கள் தூரமாக வைத்திருக்கிறோம். தோழர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களிடையே இருக்கின்ற பணமோ உங்களுடைய பொருளாதாரமோ உங்களுக்கு எந்த ஒன்றுமே செய்ய முடியாது என்ற செய்தியை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விடயத்தை, நபிகளார் சொன்ன விடயத்தை கூறி இந்த நிகழ்ச்சியை நான் இந்த அறிவுரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகளார் சொன்னார்கள், இதா மாத இப்னு ஆதம் இன் கதஅ அமலுஹு இல்லா மின் ஸலாத். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே மரணித்து விட்டால் அவனுடைய எல்லா செயற்பாடுகளும், அல்லாஹுக்கும் அவனுக்கும் இடையிலான கனெக்ஷன், அல்லாஹுக்கும் அவனுக்கும் இடையிலான தொடர்பு அங்கே முழுமையாக துண்டிக்கப்பட்டு விடுகிறது. இல்லா மின் ஸலாத் ஸதகத்தின் ஜாரியா. ஸதகத்தின் ஜாரியா, நிலையான தர்மங்களை நீங்கள் செய்யுங்கள். பள்ளிவாசலுக்கு உதவி செய்யுங்கள், விதவைகளுக்கு உதவி செய்யுங்கள். உங்களுடைய ஊரிலே மிக மோசமான பொருளாதார நிலைமையிலே இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு உங்களால் முடியுமான சதகாக்களை கொடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா இல்லையா? வலவு பிஷத்தி தம்ரா, ஒரு ஈத்தம்பழத்தின் கீற்றை கொடுத்தாவது நீங்கள் சதகா செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள். எனவே நிலையான தர்மம் மரணத்துக்கு பின்னாலும் அவருக்கு போய் சேரும். அவ் இல்முன் யுன்தஃபஉ பிஹி, இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுதோ அவர் நல்ல கல்வியை கற்றிருந்தால் அந்த கல்விக்கான முழுமையான நன்மையும் மரணத்துக்கு பின்னாலும் அவருக்கு போய் சேரும். அதே மாதிரி கடைசியாக நபிகளார் சொல்லுகிறார்கள், அவ்வலதின் சாலிஹின் யதுஉ லஹா அலஹு, இந்த மனிதன் உலகத்திலே வாழ்கிற பொழுதோ சாலிஹான குழந்தையை பெற்றிருந்தான் என்றால் அந்த சாலிஹான குழந்தை இவருடைய மரணத்துக்கு பின்னாலும் இந்த ஜனாசாவுக்காக துஆ செய்யும். அந்த துஆ மரணத்துக்கு பின்பும் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே இந்த ஜனாசா மரணித்திருக்கிறது, இந்த ஜனாசாவுக்காக அதிகம் துஆ செய்வோம். இவர்களுடைய குடும்பத்துக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய பலத்தை கொடுக்க வேண்டும், மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்க வேண்டும் என்று துஆ செய்வோம். அவருடைய சகோதரர் ஒருவர் இங்கே குடும்பத்தோடு இருக்கிறார். முடியுமான சகோதரர்கள் அவர்களோடு பேசி அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறுங்கள். அதே போன்று நாட்டிலே இருக்கக்கூடிய சகோதரர்கள் முடியும் என்றால் எங்களுடைய குடும்பம் நாட்டிலே இருந்தால் அவர்களுடைய வீட்டிலே சென்று அவர்களுக்கான ஆறுதல் வார்த்தைகளை, தஅஸியாக்களை செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மனிதர்களாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து நாளைக்கு மறுமையில் அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயரிய சுவர்க்கத்தை அடைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர்களுக்காக துஆ செய்கிறார்கள். துஆக்களை செய்து கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையில் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ்.